10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பின்னணி குரல் கலைஞரும் திரைப்பட நடிகருமான ராமநாதன். நடிகர், மாடல், எழுத்தாளர், பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர் என்று பல மோகங்கள் கொண்ட ராமநாதன் 3000க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களிலும் 2000க்கும் மேற்பட்ட கார்ப்பரேட் படங்களிலும் நடித்தவர். இந்த பேஷண்டோட பேர் சஞ்சய் ராமசாமி. யாரோ ஒருத்தர் இவரோட தலையில பலமா இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க. அதனால இவரோட மெமரி பவர் பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ ஃப்ராங்கா பிஹேவ் பண்ற ஆளு எங்க கம்பெனிக்கு ஒத்து வராது. யூ ஆர் டூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மணிரத்னம், சங்கர், கௌதம் வாசுதேவ மேனன், ஏஆர் முருகதாஸ் போன்ற பல முக்கியமான இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ராமநாதன் நடிகர்களும் சிவாஜியோடும் அவரது குடும்பத்தினரோடும் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர். திரைப்பட நடிகராகவும் பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞராகவும் தான் பெற்ற அனுபவங்களில் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ராமநாதன். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். ராமநாதன் முகத்தை விட ராமநாதனுடைய குரல் தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் இட் இஸ் ஒன்லி காட்ஸ் கிரேஸ். நான் பிஸ்னஸில் இருந்தேன், பிரிண்டிங் பிஸ்னஸில் இருந்தேன். லாஸ்ட் ஹெல் லாட் ஆஃப் மணி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்க்கையில் ஒரு பர்டிகுலர் டே ஒன்று நடந்துச்சு. மின் ஸ்ட்ரீட்டில் போய் ஒருத்தர் காசு கொடுக்கணும். ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்தேன். ஷட்டரை போட்டு 3 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி கொடுத்ததுக்கா? எனக்கு கொடுக்க வேண்டியது 1.5 லட்சம். நான் 10,000 ரூபாயோட தான் போனேன். நான் கராட்டே கற்றுன்றேன். தமிழ்மணி கிட்ட கராட்டே கற்று. ஸோ நானும் உடனே லைட் ஆஃப் பண்ணோன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே அப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டை போட்டு சாரின்னுலாம் காலில் வந்தாங்க. அந்த அளவு அடிச்சிருக்கீங்க? முதல் மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்துட்டு இருந்தது. இன்னொருத்தனுக்கு ஒரு பல்லு வெளில வந்துடுது. பிரதர்ஸு. அப்போது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க ராமநாதன், இப்போ ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் பஸார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. அந்த ஆளுக்கு ஒரு ரிட்டார்டட் சைல்டு. நான் அவரோட 10 வருஷமாக டீல் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு ஒரு ரிட்டார்டட் சைல்டு இருந்தது. மஸ்ட் பி அபவுட் 16 or 15 years. பேசவே மாட்டான். ஆனால் நான் அவரோட கடைக்கு போகிறதுலேருந்து, ஏன்னா அங்கே தான் ஃபாரின் ஆர்ட் பேப்பர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே போய் பார்த்து ஜிஎஸ்எம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணுவோம். இப்போ ரொம்ப எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால, நான் கல்கட்டாவில் பிறந்து வளர்ந்தவன். பெங்காலி, ஹிந்திலாம் ரொம்ப சரளமாக பேசுவேன். அந்த பையன் திடீர்னு வந்துட்டான் அவள் வீட்டிலேருந்து. அவள் அப்பாக்கே ஆச்சரியம். அவன் வந்தான், நேரம் என் கால் தொட்டு ஊற்றின்னா என் கையை பிடிச்சின்னு உட்காந்துட்டான். அவன்கிட்ட ஹிந்தியில் கேட்டேன், யார் இது ஒன்று இல்லை என் பையன்தான், ஆனால் எப்படி வந்தான்னு தெரில சார், அவன் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான், என்னமோ தெரில வரான், உங்கள் காலில் வரான், உங்கள் கையை பிடிச்சிட்டு. கிட்டத்தட்ட 45 minutes இருந்தேன். என் கையை பிடிச்சிட்டே இருந்தான். உடனே அவர் டீ ஆர்டர் பண்ணார். டீ குடிக்கிறதுக்கு கையை ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? அந்த டீ உள்ளே வந்தது சார், கையை விட்டான் பையன். அப்போ தான் எனக்கு தெரியும் சென்சிபிள் பாயாக இருக்கான். அதாவது நம்ம நினைக்கிறோம் யாரோ ரிட்டார்டட்னு நினைக்கிறோம். ஆண்டவன் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவர் பார்த்துன்னு இருக்கார். அருமை. அவனை பார்த்தேன், டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். சும்மா அப்படின்னா அந்த பையன் அப்படின்னா சரின்னு டீயை குடித்தேன். குடிச்சிட்டு அவன்ட்டு பேப்பர்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பிறவிலேருந்தே இப்படி இருக்குது, என்ன ஏதோன்னு தெரில. எப்போ நான் அவங்க கடைக்கு போனாலும் குறைஞ்சது ஒரு 10-12 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 50-60 வாட்டி போயிருப்பேன். அவள் அப்பாவே சொன்னார், இவனுக்கு எப்படி தெரியுது, நீங்கள் வர்றது எப்படி தெரியுதுங்கிறதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவன் வீட்டிலேருந்து தனியாக வெளில போனதே கிடையாது. ஜஸ்ட் 2 minutes 3 minutes ஒரு லேன்லேருந்து ஓடி வந்துடுவானாம். வந்த உடனே என் கையை பிடிக்கணும், உட்காரணும். நீங்கள் அங்கே இருக்க வரைக்கும் இருப்பாப்புல. அருமை. அதுக்கப்புறம் நான் போனோடனே நான் கேட்பேன்,
நான் போனவொடனே என்ன பண்ணுறான், நீங்கள் போனவொடனே போயிடுவான், பேச தெரியாது. இந்த இன்சிடெண்ட்டை நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, இது நடந்த அன்றைக்கி அவன் வந்துட்டான் கடைக்கு. ஷட்டர் மூடி இருந்தது, அவன் ஒன்றும் பண்ண முடியல, வெயிட் பண்ணியிருந்தான். ஷட்டரை திறந்தவுடனே உள்ளே வந்தவுடனே அவன் அப்பாவை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன இவரை போய் அடிச்ச அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்தாங்களா, அவன் வந்து என்னை பார்த்துட்டு அந்த பையன் சொன்னான் அப்படின்னா. எங்கள் அப்பா ஒன்றும் பண்ணிடாத. உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், இல்லை சார் பாவம் சார், பையன் யார் அப்படின்னா. இல்லை அவரோட பையன்தான். இந்த மாதிரி பையன்னு வச்சிக்கின்னு அடிக்கிறியா நீ தமிழ்ல அப்படின்ட்டு. அவங்க நார்த் இந்தியன்ஸு. நான் சொன்னேன் பாவம் பையனோட. சார் நீங்கள் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், தூக்கின்னு வர சொல்லிட்டுருக்காங்க எல்லா அண்ணன் தம்பிங்களும். இல்லைப்பா சொன்னால் கேளுப்பா. இல்லை சார் நீங்கள் சார்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணேன். இல்லை ராமநாதன் எல்லாம் தப்பு ராமநாதன், காசு கொடுக்க போயிருக்கீங்க, என்ன இந்த மாதிரி ரவுடியாக இருந்தால் பரவாயில்ல. இல்லை சார் பாவம் அந்த பையன் ரொம்ப தெரியும் எனக்கு 10 வருஷமாக. இந்த மாதிரி ஒரு பையனோட அப்பா அவனுக்கு கண்ணு எதிர்க்க அரெஸ்ட் பண்ணின்னு போகிறது வேண்டாம் சார் அப்படின்னு. சரி அதான் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, எதாவது பிரச்சனை இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னா. உடனே அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் ஆளுங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிடுறீங்களான்னு ஃபோனை கொடுத்தேன். அப்போல்லாம் மொபைல் கிடையாது, லேண்ட்லைனு. கொடுத்த உடனே சரி சார் நீங்கள் எதனா இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். யோசிச்சு பாருங்கள், அதாவது ஐம் ஆல்மோஸ்ட் 44, 45. Somebody comes and beats me. I have 2 children. I was in something like minus in crores. நான் யாரையுமே குத்தம் சொல்ல. நான் ஆண்டவன் ஐயோ சாமி இப்படி பண்ணிட்டாரு, இல்லை ஆண்டவன் ஏன் பண்ணல, இந்த ஃபீலிங் நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அது இருந்தது கிடையாது. நான் யாரையுமே குத்தம் சொல்ல மாட்டேன். என்னோடய தப்பு, நான் சரியாக ஏதோ பிஸ்னஸ் பண்ணல, அதனால் லாஸ், அவ்வளோதான். பணம் யாராவது கொடுக்காமல் போயிட்டாங்க ஓடிட்டாங்கன்னா வாட் ஐ சே இஸ், நமக்கு பணம் வாங்க தெரியல, அதுதான் உண்மை. வேலை சரியாக வாங்க தெரியல. பட் we were considered to be very very high quality printers. I've done work for London, துபாய், அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் பிரிண்டிங். அது ஆன உடனே வீட்டுக்கு வந்தேன், பசங்களோட விளையாடினேன். பிள்ளையார் ஒருத்தர் தான் வேண்டிப்பேன். பிள்ளையார்கிட்ட வேண்டினேன், நீ கடவுள்னு எனக்கு தெரியும், நாளைக்கு கார்த்தால் என்னை கூட்டிகிட்டு போய்டு. ஏன்னா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லை, பசங்க இருக்காங்க. சரின்னு பசங்களோட விளையாடினேன். மணி 10 ஐ வாண்ட் பிகாஸ் பணம் இல்லை சார். அண்டு டெய்லி ஒரு 35-40 பேரை மீட் பண்ணுது. இங்கேயோ கடன் வாங்கி காசை கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க, அடிக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே டைம் மோசமாக இருக்க முடியாது போல்ருக்கு, நம்ம தான் ஏதோ தப்பு செய்கிறோம், அதனால் நீ கூட்டின்னு போய்டு, என்னால் முடியல அப்படின்னேன். அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட விளையாடினேன். அன்றைக்கி மத்தியானம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு வீட்டில் கிளம்பினதான். பசங்களோட விளையாடி பசங்களோட தான் படுத்துப்பேன். ஒய்ஃப் தனியாக படுத்துப்பாங்க. படுத்துன்னேன். காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். ஒரு ட்ரீமு, ஒரு பெரிய இடம், லட்சமாக ஆளுங்க உட்காந்துருக்காங்க, நான் படுத்துட்ருக்கேன் ஒரு பெரிய ஃபீல்டில். உடனே சத்ய சாய்பாபா கூப்பிட்டு ராம் அப்படின்னு எழுப்பினார். எழுப்பி இப்படி பார்த்தேன், தூக்கத்தெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். ஆனால் சுற்றி வர ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே புரியல எனக்கு. ஹவ் டேர் யூ வாண்ட் டு டை அப்படின்னு கேட்டார் புட்டபர்த்தி சாய்பாபா. ஆமாம். நான் சொன்னேன் வாட் டை, ஐ டோன்ட் நோ, யூ ஆர் சத்ய சாய்பாபா அப்படின்னு. ஏன்னா ஐ வாஸ் நாட் அ டிவோட்டி, ஆனால் நான் யாரையுமே பழிக்க மாட்டேன். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, ஒருத்தர் பின்னாடி 10 பேர் இருக்காளா, நம்ம பின்னாடி ஒருத்தரும் கிடையாது, மரியாதையை கொடுத்துரு, அவளை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு சின்ன வயசுலேயே. நான் சொன்னேன் யூ ஆர் சத்ய சாய்பாபா. சார் ஃபர்கெட் அபவுட் இட், டெல் மீ ஹவ் டே யூ வாண்ட் டு டை அப்படின்னு. உன்னை அப்படி ஏந்து உட்காந்தேன். நோ ஐ டோன்ட் வாண்ட் டு டை அப்படின்னேன். வாட் யூ டோல்ட் ஹிம் அப்படின்னார். பார்த்தா அவர் பக்கத்தில் ரைட்டில் இது பிள்ளையார நின்று, பிள்ளையாரை பார்த்தோன்னே எழுந்துட்டேன். முதல் நாள் அவர்கிட்ட சொன்னது ஒன்று அட ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளையாரப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரில பிள்ளையாரப்பா அப்படின்னு. பட அதெல்லாம் கடவுள் உன்னை பார்த்துக்க சொல்லியிருக்கேன், நான் இருக்கேன், என்ன ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னார். அப்படியே பார்த்தா பிள்ளையார் பக்கத்தில் ஷிரடி பாபா நிற்கிறார். ஷிரடி பாபா பக்கத்தில் எங்கள் குலதெய்வம் திருச்செந்தூர் முருகன் அவர் நிற்கிறார். பக்கத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதி நிற்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டீங்க. அதுக்கு பக்கத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் நிற்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் சுற்றி ஒரு 24 லட்சம் 25 லட்சம் பேர் இருப்பாங்க. எனக்கே ஒன்றும் புரியல. என்ன எல்லாம் பார்த்துப்பான், கவலைப்படாத அப்படின்னு. பாபா ஒன்று, சுவாமி ஒன்று, கம் ஐம் யுவர் மதர் கிவ் மீ அ ஹக் அப்படின்னு. சுவாமி இவ்வளோ தான் இருப்பார், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவரோட பாடியே இவ்வளோ தான், ஹைட்டும் இவ்வளோ தான்.
ஆனால் ஐம் யுவர் மதர்னு ஒன்று நான் போய் கட்டினேன் சார். மை மதர் யூஸ் டு பி ஹியூஜ். ஐம் த 11th சைல்டு. கட்டினோன்னு சுவாமி எப்படியும் எங்கள் அம்மா மாதிரி ஆகிட்டார், தடி ஆகிட்டார். சரின்னு நான் இங்கே இருக்கேன். அவர் சுவாமி வந்து சொன்னார், ஐ டோல்ட் யூ ஐம் யுவர் மதர், யூ ஒன்லி டிடன்ட் பிலீவ் இன். எங்கள் அம்மா மேலே ஒரு வாசம் இருக்கும். இந்த வாசம் அடிச்சுது. ஐ எம் ஜஸ்ட் திங்கிங், என்ன அம்மா என்ன எங்கே நீ எப்படி வந்த, இவர் உள்ளே இருந்து ஒன்றும் புரியல. உடனே இப்படி பண்ணார். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பைசா இல்லை, இவ்வளோ பிரச்சனைகளில் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொட்டார். டோன்ட் வரி, ஃப்ரம் டுடே யூஆர் அ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், யூஆர் அ டப்பிங் ஆர்டிஸ்ட், யூஆர் அ மாடல், யூஆர் அன் ஆக்டர், யூஆர் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் இங்கே என்னன்னு கூட எனக்கு தெரியாது, எதுவுமே பரிச்சயம் இல்லாது, எதுவுமே தெரியாது. We were wholesale paper dealers. We used to manufacture notebooks, account books, இது letter press printing, screen printing, offset printing, binding. We were binding Kumartham and Anandavudan for almost 5 years. அதுக்கு தனியாக ஒரு 180 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. பைனியர் பேப்பர் கன்வெர்ட்டர்ஸ்னு சொல்லி, there was a very big stationery shop. 60s 70s 80s அந்த டயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்னேன், ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் தீஸ் ஆர். டோன்ட் வரி, யூ வில் கம் டு நோ விதின் வெரி சூன் அப்படின்னார். அப்படியா அப்படின்னு அப்படியே இருந்தேன். ட்ரீம் வந்து ஓவர். அப்போது இன்னொன்று, இங்கே இப்படி பண்ணும்போது ஒரு பஜன் பாடு அப்படின்னார். எனக்கு சாய் பஜன்ஸ் எல்லாம் தெரியாது. நீ கல்கட்டாவில் டிட்டாகரில் தானே பிறந்த, அங்கே ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஸ்வநாதையர் வீட்டுக்கு போய் பஜன்லாம் பாடுவேல்ல பா? சரிண்ணா, ஆமாம் பாபா, ஆமாம் அப்படின்னேன். என்ன பஜன் தெரியாதுங்கிற அப்படின்னா, இல்லை எனக்கு சாய் பஜன் ஒன்றும் தெரியாது அப்படின்னேன். சரி, இப்படி பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே பாட ஆரம்பித்தேன். ஷிர்டி மேபி சாய்ராம், புட்டப்பர்த்தி மேபி சாய்ராம் அப்படின்னு ஒரு பஜன் பாடினேன். எல்லாம் கனவுல. ஒன்று இந்த எழுந்தேன் பாத்ரூம் போவேன். நான் பார்த்தா 5 மணியும் வாக்கிங் போவேன். ஒன்று ஐ வாஸ் ஹம்மிங் தட் பஜன் வென் ஐ வாஸ் யூரினேட்டிங். பாத்ரூமில் இருக்கும்போது அந்த பஜனை நான் பாடின்ட்டு திடீர்னு என்னடா இது, நமக்கு இந்த பஜனே தெரியாது, என்னது இதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ அந்த ஹோல் ட்ரீம், அந்த கனவு வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி என் மைண்டில் வந்தது. இப்போ எனக்கு ஒரு கிளையண்ட் இருந்தார், வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர், மிஸ்டர் அசோக் வெர்மானின்னு சொல்லி. அவருக்கு ஃபோன் பண்ணேன். இட் வாஸ் அ சண்டே. அசோக், இந்த மாதிரி தெரியல, சுவாமி வந்து இந்த மாதிரி வந்தார் அப்படின்னு. யூ ஆர் சச் அ லக்கி கைடா. டுடே இஸ் சுவாமிஸ் பர்த்டே, November 23rd. And he has come to you. Just take it as a blessing. Everything will become all right. Don't worry. அதுக்கு 2வது நாள் சரவணா வீடியோன்னு சொல்லியிருக்கு இங்கே டிநகரில். இங்கேருந்து ஒரு கால் வந்தது. வந்த உடனே கூப்பிட்டா, இந்த மாதிரி சார் ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்குது. என்னது சார்? சார் நீங்கள் ராமநாதன் தானே? ஆமாம். அதான் எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரணும். எத்தனை மணிக்கு வர முடியும்? எங்கள் ஓனர் கேட்க சொன்னார். வரேன் சார், ஒரு 3:30 அப்படி வரேன். சரி சார், நான் அட்ரஸ் கொடுத்தாரு. நான் போனேன். அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். 15 நிமிஷம்தான், 3 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அவர் தமிழில் சொல்ல நான் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு இது. எனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி பண்ணோன்னு. அப்படி இல்லை தம்பி, இப்படி பண்ணுங்க, அப்படி இல்லை தம்பி, இப்படி பண்ணுங்க சொல்லிக் கொடு. பொறுமையாக 3 மணி நேரம் சார் சொல்லி கொடுத்தாரு அவர். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுது. அந்த ப்ரோக்ராமோட பேரை கேட்டீங்கன்னு நீங்கள் அசந்துருவீங்க. விழிப்புணர்வு. அதான் அந்த ப்ரோக்ராமோட பேர். அது எனக்கு தான் விழிப்புணர்வு. அந்த ப்ரோக்ராம் முடித்தோம். சரி, அங்கே பெரியவர் மேலேருந்து வந்தார். இங்கே வந்தோடனே வர சொன்னார் அப்படின்னு சொல்லி. அவர் வந்தோடனே என் கையை தொட்டு கண்ணில் ஊற்றினேன். சார் என்ன சார்? நான் முந்தானத்துக்கு சாமி கனவில் வந்தாரா? ஆமாம், கனவில் வந்தார். 9:30 மணிக்கு புட்டபர்த்தியிலேருந்து ஃபோன் வந்துச்சா? ஆமாம், ஃபோன் வந்துச்சு. எப்படி சார், என்ன சார் அப்படின்னு. அன்றைக்கி நான் தான் அவ்வளோ கும்பலுங்கிறதுனால கிரிக்கெட் ஃபீல்டில் சாமி தரிசனம் கொடுத்தாரு. திடீர்னு தரிசனம் கொடுக்கும்போது இப்படி நான் பாத நமஸ்காரம் எடுக்கிறதுக்காக போனேன். எடுத்தேன். இப்படின்னாரு. விபூதி கொடுத்தாரு. அந்த விபூதியில் ஒரு சின்ன பேப்பர் இருந்தது. அதில் உங்கள் பேரும் உங்கள் நம்பரும் வந்துச்சு. சாமி என்கிட்ட சொன்னார்,
இவனை கூப்பிடு, அவனுக்கு ஒரு தெய்வீக குரல் கொடுத்துருக்கேன், இவனை கூப்பிடு, நீ ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு 4 மாதமாக அவனுக்கு எதுவும் வாய்ஸு சரியாக யாரும் செட் ஆகலை, அதனால் நீ இவனை கூப்பிட்டு கற்றுக் கொடு. அவனுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது, பேசுவான், ஆனால் ஹிந்தி, இங்கிலீஷ், பெங்காலி இதெல்லாம் தான் அவனுக்கு தெரியும் நல்லா. நீ சொல்லு, அவனை கற்றுக் கொடு, அவன் பக்காவாக பண்ணிவிடுவான், அவனுக்கு நான் தெய்வீக குரல் கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. அந்த பேப்பரை காமிச்சார். என் பேரும் என்னோடய நம்பரும் எழுதியிருந்தது அதில். சார் இதை கொடுக்குறோமா? இது சாமி எனக்கு கொடுத்தது அப்படின்னு. இது நடுவில் புட்டபர்த்தினா உங்களுக்கு ஃபோன் வந்ததா? அது அன்றைக்கே கார்த்தால 4:45 ட்ரீமில் வந்தார் இல்லையா, 9:30 மணிக்கு புத்தப்பட்டியிலேருந்து ஃபோன் வந்தது. அந்த சார் நான் கிருஷ்ணமூர்த்தின்னு பேசுகிறேன், சுவாமி சொல்ல சொன்னார் உங்கள்கிட்ட, ட்ரீம் இல்லை அது, சுவாமி உங்களை இங்கே கூடணும் வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு. நான் வந்து உடனே அப்போ இந்த லேண்ட்லைனில் அந்த நம்பர் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஃபோனு, நாட் த பிளாக் ஒன். புரியுது. இல்லை சார் நீங்கள் ஃபோனை வச்சுருங்க, நான் திருப்பி கூப்பிட்றேன் அப்படின்னு. டெஸ்ட் பண்ணுறீங்க. நமக்கு ஏற்கனவே அடிப்பட்டு ஒடிஞ்சு போய் கிடக்குறோம்ல, அதனால் அவர் ஒன்றே சொன்னார், அதுவும் சுவாமி சொன்னார், இஸ் நாட் மை டிவோட்டி பட் இஸ் எ வெரி குட் மேன், எ வெரி நோபல் சோல். ஸோ ஃபோனை வச்சுரு, அவன் கூப்பிடுவான் அப்படின்னா. ஃபோனை வச்சிட்டார். நான் திருப்பி கூப்பிட்டேன். அங்கே ஃபோனை எடுக்கும்போது சாய்ராம் பிரசாந்தி நிலையம் புட்டபர்த்தி அப்படின்னா மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கார். அந்த கொடுக்குறேன் சார்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரோட லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அவர் வந்து என் ட்ரீமில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் சொன்னார், இன்க்ளூடிங் த சாங் ஷிரடி மேபி சாய்ராம் புட்டபர்த்தி மேபி சாய்ராம். ஆக்சுவலாக என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் சுவாமி சொன்னார்ல, உங்கள்கிட்ட இன்னொரு 4-5 மாதத்தில் வருவார், உங்கள் சன்னு மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவார், 2 பேரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா, ஷிரடி சாய் பாபா அண்ட் ஆல் த காட்ஸ் அண்ட் காடஸஸ் ஐ ப்ரே டு, பிள்ளையார், முருகன், திருப்பதி வெங்கடாஜலபதி. இந்த கனவு, இந்த அனுபவத்தை யார்கிட்டலாம் சொன்னீங்க நீங்கள்? எல்லார்கிட்டையும்லாம் சொன்னதில்லை. என்னோடய ஃபீலிங் என்ன, இட் இஸ் சம்திங் தட் பிலாங்ஸ் டு மீ. இது எத்தனை பேர் சொன்னால் நம்புவாங்கன்னு தெரியாது எனக்கு. நம்பிக்கை வந்து 2வது பட்சம், அதை விட்டுருங்க, நம்ம அதை பற்றி நான் பெருசாக ஒன்றும் வரி பண்ணிக்கல. இதே எனக்கு நடந்தது, அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் கழித்து அந்த புட்டபர்த்தியிலேருந்து ஒருத்தர் வந்தார். வந்தவர் சொன்னார், இன்னொரு வாரத்தில் உங்கள் சன்னு வந்துடுவார் அப்படின்னாரு, உங்கள் சன்னு மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு. அப்போ மோட்டர் பைக்கில் போகும்போது என் சன்னுக்கு 11.5 வயசு. அப்போது அவனுக்கு 5 வயசில் ஒரு பிரெயின் டியூமர் இருந்தது. ஹி வாஸ் பார்ன் வித் அ பிரெயின் டியூமர். ஹி லாஸ்ட் ஹிஸ் ஐசைட் எல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அவனுக்கு ஒரு 40-50% ஐசைட் திரும்பி வந்துடுது. கெயின் ஆச்சு. 8 ஹவர் சர்ஜரி நடந்தது 5 வயசில். ஸோ அவன் எங்கேயுமே என் கையை பிடிச்சுட்டே தான் வருவான். ஏன்னா அதில் ஒரு கட் விஷன் மாதிரி அவனுக்கு இருந்தது. அதாவது நேராக பார்க்கும்போது இங்கே ஒரு ஃபிங்கர் வச்சா நீங்கள் ஒரு சிலது நமக்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ சினிமாவில் எப்பாவது போய் படம் பார்த்தா கூட இப்படி கொஞ்சம் நாய் பார்ப்பான், அப்புறம் இப்படி கொஞ்சம் நாய் பார்ப்பான். இந்த சென்டரில் ஒரு சின்ன கட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மோட்டர் பைக்கில் போயிட்டு இருப்போம், திடீர்னு ஸ்டர்லிங் ரோட் சிக்னலுக்கு பக்கத்தில் அப்பா கொஞ்சம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண, மெதுவாக நிறுத்து அப்படின்னு. நிறுத்தின, என்னாச்சுரா அப்படின்னு. இல்லை ரமண மகரிஷி ரோடை கிராஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏய் விளாடாத அப்படின்ட்டு. இப்போ நிஜமாப்பா ரமண மகரிஷி கிராஸ் பண்ணிருக்கார், இப்போ கிளம்பி போ அப்படின்னா. ஐ யூஸ் டு வண்டர், என்னடா இது, என்னமோ பர்ஹாப்ஸ் இவனுக்கு அந்த பிரெயின் டியூமர்னால் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா. எனக்கு தெரியும் சுவாமி சொன்னார், புட்டபர்த்தியிலேருந்து அவர் வந்து சொன்னார், அதெல்லாம் ஃபைன். பட் த திங் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் ஃப்ரம் a 11.5-year-old boy, that to my child. I wasn't able to sort of grasp it. I wasn't able to digest it. சரின்னு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒய்ஃபோட சைடில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவள் வந்து சொன்னால் காஞ்சிபுரத்துக்கு போய்ட்டு வரலாம் சொல்லி இவனையும் காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு போனோம். சங்கராச்சாரியர். ஆமாம். அப்போது மகாபரிவாரில் 2வது இவர் சின்னவர் இருந்தார். அவர் உண்மையில் இவர் பார்த்தோன்னே தெய்வீக குழந்தை, கஷ்டம், பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன், என்னத்தை நான் பத்திரமா பார்த்துக்க முடியும், I mean nobody can be with him for 24 hours அப்படின்னு ஒரு தேங்காய் கொடுத்தார், உடஞ்ச தேங்காய் கொடுத்தார். ஸோ சுவாமி வந்து என் சன்னு மூலமாக அப்படி பண்ணி அது உள்ள விபூதி இப்படி பண்ணி குங்குமம் அவத்தையே திருப்பி கொடுத்தான் பையன். உங்கள் பையன் ஒன்று, குமார் ஏன் இல்லை, அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது,
எனக்கு தெரியும், அது உங்களுக்கெல்லாம் புரியாதுன்ட்டு. இப்படி சிரிச்சுட்டே வாங்கிட்டார். சரின்னு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். சரி ஏதோ பயப்படுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். உடனே ஒரு செப்டம்பர் 22 ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு நாங்கள் வெளியில் போயிருந்தோம். வீடு ஃபுல்லாக செவத்துலேருந்தெல்லாம் விபூதி, எல்லா படத்துலேருந்தும் தேன் அதெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிது. அந்த ஒன்று பார்த்தா படியெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். 2 ஃபுட் ஸ்டெப்ஸ், ஒரு பேர் ஆஃப் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஒன்று வந்து ஊதி, அதாவது ஷிரடி பாபா கொடுக்கறது, கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். இன்னொன்று வந்து விபூதி சுவாமி கொடுக்குறது. 2 பேரும் மேலே ஏறி போயிருக்கா. ஒன்றுமே புரியல. மேலே போனால் என் சன் ஒரே இதுவாக இருந்தான், ஒரு மாதிரி ஒரு டென்ஷனில் டிஸ்டர்ப்டாக இருந்தான். என்னடா இது, என்ன இது எல்லாம்? 2 பேரும் வந்திருக்காப்பா, 2 பேரும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரு. ஒன்றும் எனக்கு பயமாகிட்டேன். அப்புறம் சரின்னு நார்மல் ஹைட்டுக்கு வந்துட்டாங்க. யாருடா? இல்லை உங்கள்கிட்ட சொன்னாராமே, சத்ய சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா வந்திருக்காரு. சரின்னு கை நீட்டினா புருக்குனிங்க இந்த ஹைட்லேருந்து விபூதி விழுந்துச்சு. அது என்கிட்ட கொடுத்தான், என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தான். ஷிரடி பாபா விபூதி கொடுத்தா, இதே ஊதி கொடுத்தாரு, அதை கொடுத்தான். சுற்றி ஒரே புகை மண்டலம் மாதிரி அவ்வளோ விபூதி குங்குமம்லாம் வந்திருக்கு வீட்டில். அதுலேருந்து திங்ஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங் ஃபார் மீ இன் மை லைஃப். ஆஸ் வெல் மை சன் வாஸ் ஆல்சோ டேக்கன் கேர் ஆஃப். அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் இருந்தது. மெதுவாக என் சன்னு சொல்ல ஆரம்பித்தான். அப்புறம் அந்த மாதிரி சுவாமி இருக்கார், சுவாமி சொல்கிறார், பாபா சொல்கிறார், கவலைப்படாத, நாளையிலேருந்து உனக்கு ஒர்க்கு வரும் ரெகுலராக. அதுலேருந்து வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பித்தேன். நடிக்க கூப்பிட்டா. உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்ததுன்னா எந்த வாய்ஸ் ஓவர்? பேனசோனிக். அது வந்து வேர்ல்டுக்கு கொடுத்தேன். ஒரு ஏஜென்சி இங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த வாய்ஸ் ஓவர் வந்து பேனசோனிக் ஐடியாஸ் ஃபார் லைஃப், இதான் அந்த வாய்ஸ் ஓவர். ஜாய் ஆலுகாஸ் கொடுத்துருந்தேன். ஜாய் ஆலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர், அந்த இது ஜோஸ் ஆலுகாஸ்ன்னு கொடுத்தேன். ரொம்ப எனக்கு இது பண்ணது வந்து சரவணா ஸ்டோர்ஸ், தங்க நகை மாளிகை, எலீட். அது முதல்ல எலைட்டாக இருந்தது, எல்லோரும் எலைட்டுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், அதில் எலைட்டுன்னு ஒரு இங்கிலீஷில் வேர்டே கிடையாது, எலீட் தான் அப்படின்னு. உடனே ஜேடி வந்து, ராமநாதன் இன்னும் நீங்கள் இது மாதிரி போடுறீங்க, நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் தான் இது பண்ண. சார் நான் எலைட்டுன்னுலாம் சொல்ல முடியாது சார் அப்படின்னு. அதனால் நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அந்த ஆடு எனக்கு ரொம்ப இது கொடுத்தது. சென்னை சில்க்ஸ் கூட 2-3 வாட்டி பண்ணியிருக்கேன் நான். சென்னை சில்க்ஸ், பனகல் பார்க், டி நகர் அப்படின்னு. அது வந்து ஆக்சுவலாக பிசிஆர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் பண்ணேன். இப்போ வந்து பிசி ராமகிருஷ்ணான்னு சொல்லி அவர் தான் அந்த சரவணா ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரோட வாய்ஸ் தான் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கோவிடில் படுத்துட்டு இருக்கும்போது கரெக்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லை சார், எனக்கு ஐ cannot come out for at least 2-3 months. I was very badly affected in COVID. அப்படியா? ஸோ அதுலேருந்து பிசி ராமகிருஷ்ணான்னு சொல்லி 2021-22 நினைக்கிறேன். அப்போலேருந்து தான் அவர் பண்ணிட்டு இருக்கார். சினிமாவில் உங்களுடைய குரலை முதலாக பயன்படுத்தியவர் யார்? இந்த மாதவன் வந்து ஒரு படத்தில் குக்கா வருவார். நல்லா தமைந்தி மௌலி சார் தான் டைரக்டர். ஆமாம். அவர் வந்து சொன்னார், ராமநாதன் 70 வயசு ஆள் எப்படி பேசுவார், அந்த மாதிரி நீங்கள் பேசணும். சரிண்ணா பேசினேன். என் பேத்தி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டா, நீங்கள் தான் மன்னிக்கணும், நான் என்ன சொல்கிறதுன்னு கூட புரியல, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலை மாப்பிள்ள. மாதவன் சார் என்ன சார் அப்படின்னா, இல்லை ரஜினிகாந்த் சார் படத்தில் ஹுசைன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, இந்திய ஆர்டிஸ்ட், அவர் வந்து டாக்டராக நடிப்பார். ரஜினி சாருக்கும் பொண்ணுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடும். முருகதாஸ் சார் ஃபோன் பண்ணுறார், என்ன சார் அப்படின்னு. நண்பனில் நடிக்கும்போது சங்கர் சார் சொன்னார், ஜீவாக்கு வேலை போட்டு கொடுப்பேன், ஒரு இன்டர்வியூ சீன் அது. அப்போது சொன்னார், இது மாதிரி ரமணன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.